ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னன்னா வீடியோவில் வெளியே சொல்லக்கூடாத 5 விஷயங்களை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்சது நான் மற்றவங்க கிட்டேன்ட்டு பார்க்கல. எனக்கு தெரிஞ்சதை நான் என்னென்னா, ஒரு குழம்பு வச்சாலும் சரி, ஒரு சாப்பாடு வடித்தாலும் சரி, உடனே நான் வெளியே சொல்லிடுவேன். ஆனால் என் கூட பழகின ஃப்ரெண்டு, இந்த ஒரு ஃப்ரெண்டு அக்கா நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, சாப்பாடு செஞ்சியா அப்படின்னாங்கன்னா செஞ்சேன்னு சொல்லிவிட்டு கம்முனு விடுங்கக்கான்னு. ஆனால் நான் என்ன செய்வேன்னா, முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுருக்கேன், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு பொரிச்சிருக்கேன், முட்டை ஆம்லேட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதை அப்படி சொல்லாதீங்கக்கா, குழம்பு வச்சு ஆமாம் குழம்பு வச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விடுங்கன்னு சொல்லிவிட்டு என் கூட இருந்த ஃப்ரெண்டு எனக்கு சொன்ன அட்வைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வெளியே கூட சொல்லக்கூடாது. என்னென்ன விஷயம்னா, நம்மளோட வீட்டு விஷயமும் குடும்ப விஷயமும் கண்டிப்பாக வெளியே சொல்லக்கூடாது. ஆனால் நான் கண்டிப்பாக அதை வெளியே சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கிடையாது. அதனால் மற்ற ஆள்கிட்ட சொன்னாலாவது எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குன்றதுக்காக நான் அதை சொல்லிட்டேன். ஆனால் அதில் நான் நிறைய பட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே நான் நிறைய அதை பட்டுட்டேன். 2வது என்னன்னா, நம்ம வாங்குகிற சம்பளத்தை கண்டிப்பாக வெளியே சொல்லவே கூடாது. அதையும் நான் வெளியே சொல்லிடுவேன். சரி, அதில் நம்ம வெளியே சொன்னோன்னா நம்மளுக்கு எதையாவது ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். அது 2வது. 3வது என்னன்னா, நம்ம ஒரு துணி எடுக்க போகிறோம், ஒரு நகை வாங்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு வெளியே சொன்னால் தான் இந்த கலர் எடுக்கலாம், அந்த கலர் எடுக்கலாம் நான் வெளியே சொல்லிடுவேன். என் வாயும் சும்மா இருக்காது, நான் அதை சொல்லிடுவேன். அந்த 3வது பாயிண்ட்டு. 4வது என்னன்னா, கணவன் மனைவி சண்டையும் வெளியே சொல்லக்கூடாது. கண்டிப்பாக அந்த விஷயமும் சொல்லக்கூடாது. கணவன் மனைவி சண்டையை சொல்லக்கூடாது. அதை நான் சொல்லிடுவேன்.